அன்பினர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு யாரை பார்க்க வந்திருக்கோம்னா நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி அம்மாவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். மேடம் அம்மாவை பற்றி சொல்லுங்க மேடம். உங்கள் மேலே இருக்க அந்த அம்மாவை பற்றி சொல்லுங்க. என் மேலே வந்து நாகத்தம்மன் இருக்காங்க, காளியம்மன் இருக்காங்க, பெரியபாலத்தம்மன் இருக்காங்க. ஸோ எல்லா தெய்வங்களும் எந்த தெய்வத்தை வந்து நினச்சி என்கிட்ட பழங்கனி கொடுத்தாலும் அந்த தெய்வம் வந்து என் மேலே வந்து அருள்வாக்கு சொல்லும். அம்மா, இந்த நாகத்தம்மன் உங்கள் மேலே வந்தது எப்படி வீட்டில் கண்டுபிடிச்சாங்க? எப்படி அதை நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? எனக்கு வந்து 5 வயசுலேருந்து நாகத்தம்மன் என் மேலே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகினாங்க. அப்போ தான் வர்றதுக்கு, அதாவது எங்கள் ரிலேஷன் ஒருத்தவங்களுக்கு நிச்சயதார்த்தத்துக்காக தேங்காய் உடைக்கும் போது அந்த தேங்காய் அழுவிடுச்சு. 2-3 தடவை உடைக்கும் போது அந்த தேங்காய் அழுவிட்டு இருக்கும் போது நான் வந்து சின்ன குழந்தையா அப்போ வந்து என் மேலே நாகத்தம்மன் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த பொண்ணை கட்டாதீங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். நான் சாமி சொல்கிறாங்க இந்த பொண்ணை கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் வந்து எங்கள் வீட்டில் வந்து அது பெரிய விஷயமா எடுத்துக்காமல் அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணி ஒரு 2 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் அளவுக்கு போயிட்டாங்க அவங்க. ஸோ இப்போ பிரிஞ்சு தான் வாழறாங்க அவங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு தோண்டிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சாமி வந்து நாகமாக வந்து கனவுல வரும். ஒரு புத்து கோயிலுக்கு போனால் அந்த புத்தூரில் வந்து நானே உள்ளே போயிட்டு வெளியில் வர மாதிரி இருக்கும். இந்த செஸ்ட்டு கிட்ட வரைக்கும் இது வரைக்கும் வந்து அடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதே மாதிரி என் மேலே வந்து ஏதோ ஒரு பாம்பு வந்து மேலே ஏறிட்டு இறங்குற மாதிரி, அப்படியே முறுக்கிற மாதிரி உடம்புலாம், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து எனக்கு நடந்துட்டுருக்கு. அது என்னென்னு அந்த ஏஜில் எனக்கு புரியல. அதனால் வீட்லேயும் வந்து சொல்லுவேன், அது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. சரி ஏதோ சாமி சொல்கிறம்மா நீ வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. கனவுல பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அது முன்னாடியே வந்து எனக்கு அறிவுறுத்துவாங்க. அதை நான் சொல்லுவேன் எங்கள் வீட்டில், இந்த விஷயம் நடக்க போகுது இப்போது அப்படின்னு சொல்லும்போது அது கண்டிப்பாக நடக்கும். அப்போ வந்து சரி ஏதோ சொல்கிறேன் நீ அப்படின்னு தான் நினச்சாங்களே தவிர வீட்டில் வந்து அது பெரிய விஷயமா எடுத்துக்கல. அப்புறம் கொஞ்ச நாள் போவேன் எனக்கு மேரேஜ் நடந்தது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சாமி வந்து முழுசாக இருக்காங்கன்றது அப்போ தான் உணர ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த அம்மாவை நான் ஏற்றுக்கல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக அந்த அம்மா கிட்ட நம்மளால் என்ன சொல்கிறது, அந்த அம்மா வர்றது வந்து மக்களுக்கு நன்மை செய்யறதுக்காக என் மேலே வந்து ஒரு சக்தியை கிடைக்குது, அந்த சக்தி நம்ம ஏன் வேணான்னு சொல்லணும்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த அம்மாவை நான் ஏற்றுக்க ஆரம்பித்தேன். ஆனதுக்கப்புறம் நிறைய பேருக்கு அந்த அம்மன் மூலயமா நல்ல விஷயங்கள் நான் நடத்தி கொடுத்துட்டு வரேன். அதாவது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், தொழில் பிரச்சனைன்னு வரவங்களுக்கு அந்த தொழில் பிரச்சனையை தீர்த்து கொடுக்கறது, கணவன் மனைவி பிரச்சனை 2 பேரும் பெரிய நிலைமைக்கு போனவங்கள கூட அந்த அம்மா திரும்பவும் சேர்த்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து மேரேஜ் ஆகலை, கல்யாணமே நடக்கலை, 45 வயசு ஆகுது, 30 வயசு ஆகுது, 35 வயசு ஆகுது, அந்த மாதிரி வரவங்களுக்கு கூட அந்த அம்மன் வந்து குழந்தை பாக்கியத்தையும் சரி அதே மாதிரி கல்யாணம் விஷயங்களையும் சரி அவங்க நடத்தி கொடுத்துருக்காங்க. அந்த மஞ்சள் கயிறோட இங்கே நாகத்தம்மன் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. ஆமாம், நாகத்தம்மன் உங்கள் மேலே எப்படி வந்தது? அது எப்படி நீங்கள் உணர்ந்தீங்க? அதுதான் அந்த அம்மா வரும்போது எனக்கு இந்த ஃபேஸில் வந்து ஒரு மாதிரி படம் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு எனக்கு. அதே மாதிரி அந்த அம்மா வந்து எனக்குள்ளே வரும்போது ஒரு மாதிரி உசுன்னு சவுண்டு, ஒரு மாதிரி கோட்டுவ மேலே கோட்டுவ வர்றது, இந்த பம்பு அடிக்கும் போதெல்லாம் உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் நிகழும். அது என்னன்று எனக்கு புரியல அந்த டைம்லலாம். அப்புறம் கொஞ்ச நாள் போக எனக்கு அது புரிய ஆரம்பிச்சுது. சாமி வர்றதுனால அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் நம்மளுக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஏற்றுக்காத போது நிறைய பயப்படுவேன் நான். ஃபஸ்ட்டெல்லாம் அந்த அம்மா வராங்கன்னும் போது ஏதோ நம்ம மேலே ஏதோ ஒரு விஷயம் வருது அப்படின்னு சொல்லி பயப்படுவேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஏற்றுக்கிறதுக்கப்புறம் அந்த அம்மாவை நான் வணங்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு நீங்கள் அம்மா மூலியமாக நீங்கள் மக்களுக்கு நிறைய பண்ணியிருக்குன்னு சொல்கிறீங்க, நிறைய வாக்கு சொல்லியிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. உங்ககிட்ட என்ன மாதிரி பிரச்சனையோட மக்கள் வராங்க? அது நீங்கள் எப்படி பிரச்சனை நீங்கள் சரி செய்வீங்க? அதாவது செய்வினை பிரச்சனைன்னு நிறைய பேர் வருவாங்க. வந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செய்வினை இருக்குதுன்னு கண்டறிஞ்சு அவங்க வீட்டுக்கு போனோன்னா, அதாவது எந்த இடத்துல, அதாவது ஏதோ வந்து பொம்மை சுற்றி போடுறதோ இல்லை கோழி சுற்றி விடுறதோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் மட்டும் இல்லாமல் நாகத்தம்மன் போனாங்கனாவே ஒரு வீட்டில் அந்த இடத்துல எந்த இடத்துல அந்த இப்போ சப்போஸ் யாராவது வீட்டில் தாயத்து போட்டு போனாங்கன்னா அந்த தாயத்து இந்த இடத்துல தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா எடுத்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தகடு இருந்துச்சுன்னா என் மேலே வந்து அந்த அம்மா சொல்லுவாங்க, நான் தான் சொல்லுவேன் இந்த இடத்துல இருக்குங்கன்னு சொல்லும் போது அந்த இடத்துல இருந்து அந்த தகடு அம்மா எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் என் மேலே வந்து அந்த அம்மா நடத்தி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது இந்த மாதிரி என்ன பிரச்சனைன்றது உங்களுக்கு அந்த அம்மா உங்களுக்கு சொல்லிடுவாங்களா? கண்டிப்பாக உணர்த்துவாங்க. அது எப்படி அந்த வீட்டுக்குள்ளே இது மாதிரி தகடு இருக்குது, இந்த மாதிரி செய்வன இருக்குன்றது வந்து அது அவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி சொல்லும்போது அவங்க எப்படி பார்ப்பாங்க? அது மக்கள் வந்து இப்போ சட்டம் ஒருத்தர் நம்புறவங்க இருப்பாங்க, நம்பாதவங்களும் இருப்பாங்க. அதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? அது ஆமாம், கண்டிப்பாக சில பேர் நம்புவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அது எப்படி நம்ம வீட்டில் இருக்குது, நம்ம அங்கே தானே வீட்டில் தானே இருக்கோம், நம்ம கண்ணுக்கு தெரியலையே அப்படின்னு நினைப்பாங்க. பட் எப்படின்னா நான் போனேன்னா 4 பக்கம் குடுவை வச்சு சக்கரை கட்டு போட்டு நடுவில் சக்கரை வரைஞ்சிட்டு அந்த சக்கரத்துக்குள்ளே சில விஷயங்கள்
விஷயங்கள்லாம் பண்ணிட்டு நான் சொல்லுவேன் இந்த இடத்துல தான் இருக்கு நீங்க போய் எடுங்கன்னு சொல்லும் போது அவங்க வீட்டுக்குள்ள அவங்க கையாலேயே போய் அந்த விஷயங்கள் இப்போ சப்போஸ் ஒரு பீரோல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பீரோல இந்த இடத்துல தான் இருக்குன்னு அம்மா சொல்லுவாங்க. சொன்னும் போது அந்த இடத்துல போய் அந்த துணியை எடுத்து ஒதுரும் போது அதை அவங்க கண்ணுக்கே போடும். அப்போ அவங்க நம்ப ஆரம்பிப்பாங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிராமத்து சைடில் வந்து இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்கும். கிராமத்தில் ஏதாவது செய்வினை பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுறது நடக்கும். ஆனால் வந்து இப்போ சென்னையில் சிட்டிக்குள்ளேன்னு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சென்னைக்குள்ளேயும் நடக்குதா, இல்லை எல்லா ஊர்லேயும் இது மாதிரி நடக்குதா? செய்வினை தொழில் முன்னுயிரோதோ காரணமாக இப்போ இது பண்ணுறது அந்த மாதிரிலாம் நடக்குதுங்களா மேடம்? எல்லா ஊர்லேயுமே நடக்குது சார். கிராமத்து சைடில் தான் சொல்லி கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க சின்ன சண்டை போட்டால் கூட அவங்களுக்கு செய்வினை செஞ்சிடணுன்ற லெவலுக்கு இப்போ எல்லா மக்களுமே வந்து செய்வினை மோகம் பிடிச்சி நனைஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணலையா போய் செய்வினை செஞ்சு வசியம் பண்ணி அந்த பொண்ணை நம்ம பக்கம் எல்லாமே உண்மைதாங்க. எப்படி கடவுள் ஒரு கெட்ட சக்தி இருக்கு நல்ல சக்தி இருக்குன்ற போது அந்த மாதிரி ஒரு விஷயங்களும் உண்மை, செய்வின விஷயங்களும் உண்மை. ஏன்னா நான் நிறைய இடத்துல போய் எடுத்துட்டு இருக்கேன். இல்ல இதை பாக்குற மக்களுக்கு தெரியாது. ஏன்னா மக்கள் வந்து இந்த மாதிரி என்ன இந்த மாதிரி அமானுஷங்கள் இது மாதிரி எல்லாம் இருக்குதான்னு மக்கள் வந்து மக்களுக்கு தெரியாது. அதனால இது செய்வினை பண்றது உண்மைதான். அது நீங்க எப்படி உணர்ந்தீங்க அதை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும். அதுதான் சார். இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க துணியை வச்சு பொம்மை செஞ்சு வச்சு ஏவி விடுவாங்க. சில இடத்துல வந்து இந்த கெட்ட ஆத்மாக்கள் துராத்மான்னு சொல்லுவாங்க. அதாவது சூசைட் பண்ணிட்டு இறந்தவங்களை பார்த்தீங்கன்னா ஏவல் மாதிரி செஞ்சு அவங்கள ஏவி விடுவாங்க. ஏவல் மாதிரி செஞ்சு ஏவி விடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து இப்போ ஒரு வீட்டுக்கு போய் அந்த வீட்டு தலைவரையோ இல்லை அந்த தலைவியோ இல்லை அந்த சின்ன பசங்களையோ ஏதாவது செய்யணும்னா அவங்கள போயிட்டு அவங்கள மிரட்டி கொண்டு உள்ளுக்குள்ளேயே வந்து பேசுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் அவங்கள பேசி சாகடிக்கணும் அப்படின்னு நினைச்சா அது அவங்கள சாகடிக்கிற லெவலுக்கு போயிட்டு வந்துடும். சரிம்மா, இப்போ வந்து நீங்கள் வந்து அம்மா மூலிமா வந்து இது மாதிரி சொல்கிற இப்போ இருக்கிறீங்களா, அந்த கெட்ட சக்தி இது மாதிரிலாம் இருக்கீங்க இல்லையா, அது மாதிரி கெட்ட சக்தியை விரட்டுறதுனா அந்த கெட்ட சக்தி வீட்டுக்குள்ள வரதுக்குள்ள அறிகுறிகள்லாம் என்ன மாதிரி இருக்கும், அது எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? அந்த மாதிரி செய்வினைக்கான அறிகுறிகள்னு பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா இருக்கிற ஃபேமிலி, இப்போ ஒரு தொழில் நல்லா போயிட்டு இருக்கு, திடீர்னு வந்து லாஸ் ஆகும். இல்லை ஏதாவது வந்து மாற்றி 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 பிரச்சனைகள், உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, பெரியவங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு, ஏதாவது நல்லா படிச்சுட்டு இருக்க குழந்தை திடீர்னு என்னன்னே தெரியல ஒரு மாதிரி மந்தமாக இருக்கா, நைட்டு தெரியா தூங்க மாட்டேன்றா. அதே மாதிரி கெட்ட கனவுகள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கெட்ட கனவுகள் அதெல்லாம் வரும்போதே தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சாப்பிட்ட பொருள் வந்து ஜீரணம் ஆகாது, அஜீர்ணம் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா வண்டு வரும், நிறைய வந்து தேவையில்லாத பூச்சிகள் வர்றது. அதே மாதிரி நிலவாசப்படியில் வந்து அடிக்கடி கட்டவரில் அடிப்படுறது. அதே மாதிரி குலதெய்வம் முதல்ல குலதெய்வத்தை எந்த தெய்வமாக இருந்தாலும் குலதெய்வத்தை கட்டிட்டு தான் செய்வாங்க. ஸோ குலதெய்வம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஒரு பிரச்சனையில் வந்து அந்த குலதெய்வம் வீட்டு வாசலில் நிற்கும், வீட்டுக்குள்ளே நிற்காது. குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னு நினைக்கும் போது ஏதாவது ஒரு பிரச்சனைகள், தடைகள், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வரும். இதெல்லாம் வந்து செய்வனுக்கான அறிகுறி. அதே மாதிரி வீட்டில் வச்ச பால் பார்த்திங்கன்னா அடிக்கடி பொங்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அந்த வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி இப்போ ஏதாவது மருந்து உள்ளுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா வயிற்றில் அடிக்கடி பிரச்சனை வரும். டிசென்ட்ரி ஆகுது, நெஞ்செரிச்சல், வயிற்றில் வந்து வயிறு உபசமாகிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கோம். இது மூலயமாவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வயிற்றில் மருந்து இருக்குன்ற போது நாகத்தம்மன் வந்து வயிற்றில் லெமன் வச்சு தடவி எடுக்கும் போது இந்த தொண்டை கிட்ட வரும்போது துப்ப சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயமும் கொடுக்காம இந்த புல்லாங்குழலோ அது வச்சுலாம் ஊதாமல் நாகம்மன் அப்படியே அவங்க வாய் வழியாகவே வாமிட் பண்ண வச்சு எடுத்துருவாங்க. ஆனால் அந்த மருந்து எடுக்கிறது ஒன்றும் இல்லை மேடம், மருந்து போடுறது உண்மைதானுங்களா? அது மருந்து அவங்க எப்படி போடுவாங்க? ரெண்டாவது வந்து இப்போது மருந்துன்ற விஷயம் வந்து இன்னும் இருக்கா, அது இப்போ மக்களுக்கு அதை எப்படி பார்க்குறாங்க? ஆமாங்க சார், இருந்துட்டு தான் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பவுடர் மூலயமாவோ இல்லை தீர்த்தம் மூலயமாவோ உள்ளுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மிளகு சைஸில் மிளகு மாதிரி அப்படியே வளர ஆரம்பிக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் சிமெண்ட் மாதிரி வரும், சில பேருக்கு வந்து வேர் மாதிரி வரும். அவங்க எந்த வீரியத்தில் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி ஒரு வீரியத்தில் அது வர ஆரம்பிக்கும். அந்த மருந்து வந்து இப்போ மருந்து போடுறாங்க இல்லையா, அந்த மருந்து வந்து அப்படியே விட்டால் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும், அவங்களுக்குள்ள என்ன மாதிரி எல்லாம் எப்படி பண்ணுவாங்க? எப்படி அது மருந்து உள்ளுக்குள்ளே இருக்க என்ன பண்ணும், ஒவ்வொரு பார்ட்ஸையும் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு பாகத்தையும் வந்து அது அரிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து வயிற்றுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனைகள், உடம்பு இப்போது ஃபஸ்ட்டு வந்து இப்போது லேடிஸாக இருந்தால் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில் பிரச்சனை கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வந்து சில பிரச்சனைகள்லாம் கொடுக்க ஆரம்பித்து கடைசியில் முடி முளைச்சிடும். முடி முளைச்சினாவே முடிஞ்சிடுச்சு கதை. அதுக்கடுத்து அவங்கள காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் என்னதான் ஹாஸ்பிட்டல் போனால் கூட டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாங்க ஒன்றுமே இல்லை, நல்லா தான் இருக்கீங்க, ஆனால் எதனால் இந்த மாதிரி இருக்குன்னே புரியல. அந்த மாதிரி நிறைய கேஸ் வந்திருக்காங்க.
அவங்களுக்கு நாங்கள் கிளியர் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பில்லி சூனியம் வைக்கிறாங்க இல்லையா, இந்த பில்லி சூனியம் வைக்கிறது, இந்த நிறைய இந்த ஏவல் விடுறது எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. இப்போ நீங்கள் சொன்னீங்களா அந்த ஆத்மா வந்து கெட்ட ஆத்மா பிடிச்சி ஒரு ஏவல் மாதிரி விடுறாங்கன்னு சொல்லியா, அது எந்த அளவுக்கு மேடம் உண்மை, அது எந்த அளவுக்கு மக்கள் அதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க? எந்த அளவுக்கு உண்மைன்னா வந்து சில பேர் நல்லா இருந்துட்டு இருந்தவங்க பார்த்தீங்கன்னா படுத்த படுக்கையாக இருக்காங்க. அந்த மாதிரி படுத்த படுக்கை ஆனவங்க வந்து அம்மா வந்து சரி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏவல் ஏவி விட்டாங்கன்னா நல்லா இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிட்டு இறந்துடுற லெவலுக்கு தான் போயிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அப்போ அவங்களோட ஞாபகங்கள் இல்லாத மாதிரி அவங்களுக்கு ஆயிடுங்களா? அவங்களோட ஞாபகங்கள் அவங்க இருப்பாங்க, பட் அவங்களுக்கு உள்ள வந்து ஒரு விதமான குழப்பம், மனசு வந்து நிம்மதியாக இருக்காது, சலசலன்னு இருக்கும், ஏதோ ஒரு யோசனை இருந்துக்கிட்டே இருக்கும், உள்ளுக்குள்ளே ஒருத்தவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து அது நிறைய உண்டு பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் உண்டு பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னென்னா நமக்கு வந்து நம்ம நிலையில் இருக்க மாட்டோம், யோசிக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை அது கொடுக்காது. வந்து அவங்க ஒருத்தர் வந்து ஒரு நல்ல குடும்பம் வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கு, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க மூலியமா இந்த ஏவல் பில்லி சொல்லி இந்த மருந்து போகிறதுல சொந்தக்காரங்க செய்கிறாங்களா, இல்லை வேற ஒருத்தருக்கு போகிறது தெரியாமல் அவங்களுக்கு வந்துடுதா? அந்த மாதிரி எந்த மாதிரி உங்ககிட்ட மக்கள் சொல்லுவாங்களா, என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க? இல்லை வந்து சில பேருக்கு வந்து ரிலேஷன் செய்வாங்க, இல்லை அசலில் செய்வாங்க, அதாவது வெளியாளுங்க ஏதாவது செய்வாங்க. சில பேருக்கு வந்து டைம் சரியில்லைன்னா யாரோ யாருக்கோ செஞ்சதை எடுத்து போடுற டைமில் கூட அந்த டைமில் நம்ம போகணுன்னா நம்மளை அது வர ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போது ஆக்சிடென்ட் ஆகிருப்பாங்க யாராவது ரோட்டில், அந்த டைமில் வந்து சில டைம் சரியில்லை, அந்த டைமில் யாராவது அந்த பக்கம் போனாங்களோ அவங்க மேலே அந்த கெட்ட ஆத்மா பிடிச்சிக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள். நைட்டில் வந்து மோஸ்ட்லி வந்து நைட்டில் நிறைய பேர் வந்து சினிமாவுக்கு போகும்போது அது பிடிச்சிக்கிடுச்சு, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த கெட்ட ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ சாதாரணமாக போகிற வந்து இப்போ சாதாரண போகிற ஆம்பளைங்களை வந்து இந்த கெட்ட ஆத்மா தீண்டுமா, இல்லை பெண்கள் வந்து அதிகமாக இந்த கெட்ட ஆத்மா தீண்டுமா, அது பெண்கள் வந்து எப்படி வந்து இந்த கெட்ட ஆத்மா வந்து எப்படி தப்பிக்கணும், இல்லை அந்த மாதிரி எல்லாம் எப்படி இது பண்ணலாம் மேடம், அது சரி பண்ணிக்கலாம்? பெண்கள் ஆண்கள்லாம் இல்லை சார், எல்லாருமே வந்து அந்த டைம் சரியில்லைன்னா, இப்போ பெண்களுக்கு டைம் சரியில்லைன்னா பெண்களை தீண்டும், ஆண்களுக்கு சரியில்லைன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த மல்லிப்பூ வச்சுட்டு போனாவே இந்த டைம் ஒரு மணிக்கு நீ மல்லிப்பூ வச்சுட்டு போகிற கதை, மதிய வேலையில் வெளியே போகாத, அது மாதிரி சொல்கிறாங்களே அம்மாக்கள் வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க, அது எந்த அளவுக்கு அது உண்மை மேடம்? அது 12 மணி நேரத்தில் வந்து இந்த பூ வச்சுட்டு போகிறது, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள், அதாவது இந்த மாதவிடா காலத்தில் பூ வைக்கிறது, இதெல்லாம் வந்து தப்பு. கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி கல்யாணம் ஆன புதுசில் பீச்சுக்கு போகணுன்ட்டு எல்லாரும் மோஸ்ட்லி போகிறாங்க, அதெல்லாம் கூட சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு பாதிப்படைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்து நாங்கள் வந்து இப்போ சினிமாவில் பார்த்தீங்கன்னா சினிமாவில் நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்க்குறோம். சினிமாவில் தான் நம்ம இந்த பேய் படங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் பார்க்குறோம். அதான் நிஜ வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் நிஜ வாழ்க்கையில் நடந்திருக்கு. நீங்கள் வந்து இதை சரி பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய மக்களுக்கு நீங்கள் வந்து சரி பண்ணிட்டு இருக்கீங்க. அது மாதிரி மக்கள் நிறைய எத்தனை பேர் இதில் பணம் நினைச்சிருக்காங்க, இதனால் அது மக்கள் வந்து உங்ககிட்ட என்ன மாதிரி சொல்லி பேசியிருக்காங்க மக்கள்? அதாவது நிறைய சினிமாவில் தான் நடக்குதுன்னு இல்லை சார், எல்லா இடத்துலையுமே வந்து சினிமாவில் தான் அந்த மாதிரி காட்சிகளாக நாங்கள் பார்த்துருக்கோம். இல்லை, நடக்கிற விஷயத்தை தான் சினிமாவாக எடுக்கிறாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய நடக்கிற விஷயங்களை தான் அது சினிமாவாக எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க. அதாவது நிறைய பேர் பலன் அடைஞ்சவங்க வந்து நாகத்தம்மா கிட்ட வந்து அழுது, அம்மா அவங்களால தான் இன்னைக்கு நல்லா இருக்கேன்னு சொல்லும் போது அதில் கிடைக்கிற சந்தோஷம் வேற எந்த ஒரு விஷயத்துலையுமே கிடைக்காது. நிறைய பேர் வந்து அந்த அம்மாவை வந்து பார்த்துட்டு நன்றி சொல்லிட்டு போயிருக்காங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு தன் பசங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷம், அதே மாதிரி செய்வினை எடுத்ததுக்கு அப்புறம் உடம்பு நல்லா இருக்கு, இப்போ நான் நல்ல வேலைக்கு போகிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவதுமா இப்போ வந்து உங்ககிட்ட வந்து ஒருத்தர் பிரச்சனை வந்து சொல்லிட்டு சரி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா மறுபடியும் அந்த பிரச்சனை அவங்களுக்கு தொடருமா, இல்லை அந்த பிரச்சனை மறுபடியும் அவங்களுக்கு வராத மாதிரி நீங்கள் பண்ணுவீங்களா? என்ன மாதிரி நீங்கள் பண்ணுவீங்க? அதாவது நான் வந்து ஏதோ மந்திரமாயம் கற்றுக்கிட்டு செய்கிறேன் அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த பிரச்சனைகள் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது வந்து முழுக்க நான் வந்து ஜாதகம் கற்றுக்கிட்டேன், அது வந்து ஜோதிட ரத்னா கலாநிதி அவார்ட்லாம் வாங்கியிருக்கேன். ஆனால் செய்வினை எடுக்கிறது வந்து முழுக்க நாகத்தம்மன் வந்து தான் மேலே வந்து தான் எடுப்பாங்க. மயான களி எல்லாம் சேர்ந்து தான் எடுக்கிறதுனால அந்த எடுத்தோன்னா திரும்பவும் வரவே வராது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தெய்வங்கள் கட்டு போட்டு எடுக்கிறதுனால திரும்பவும் வந்து வரத்துக்கான வாய்ப்பே கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, இதை கட்டு போடுறதுன்னு சொல்கிறீங்க. சாதாரணமாக இப்போ வீட்டில் வந்து ஒருத்தருக்கு சாமி இருக்குன்னாவே அந்த சாமி வந்து கட்டு போட்டு அடைக்கிறாங்க. ஒரு சாமியை வந்து எந்த அளவுக்கு இந்த கட்டு போடுவாங்க? அதாவது இப்போ வந்து சாமி இருக்குன்னா அந்த குடும்பத்தில் அந்த சாமியை கட்டு போட முடியுமா, இல்லை ஒரு கோயிலில் சாமி இருக்குன்னா அந்த சாமியை கட்டு போட முடியுமா? அது எந்த அளவுக்கு பண்ணுறாங்க மேடம்? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. தெய்வங்கள் வந்து ஒரு செகண்ட் வந்து அந்த கட்டுக்கு அடங்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அடங்குற நேரத்தில் அது கட்டுக்கு அடங்கிடுச்சுன்னா அதுக்கடுத்து அந்த குடும்பத்துக்கு செய்யும் போது அந்த தெய்வம் வந்து வெளியே நின்றுட்டு அழதான் செய்யும். அப்போ மற்ற தெய்வங்களை யார மூலியமாவது அந்த குடும்பத்துக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு அது பார்த்துட்டு இருக்கோம். அந்த குலதெய்வம்னு சொல்லுவாங்கல்ல, குலத்தை காக்கிற தெய்வம் தான் குலதெய்வம். அப்படிப்பட்ட தெய்வம் வந்து வெளியே நின்று வேற ஏதாவது தெய்வத்தை வர வச்சு அந்த வீட்டுடைய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக இருக்கும்.
இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை தேடி வந்து, அதாவது உங்ககிட்ட ஒரு பிரச்சனை சொன்னாங்கன்னா இங்கேருந்து நீங்கள் சரி பண்ணுவீங்களா, அவங்க வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் அதை சரி பண்ணுவீங்களா, என்ன மாதிரியெல்லாம் நீங்கள் சரி பண்ணிருக்கீங்க? ஆக்சுவலாக வீட்டுக்கு போயும் நாங்கள் சரி பண்ணியிருக்கோம். சில வீட்டில் வந்து பிரச்சனை, அதாவது இப்போ தகுடோ தாயத்தோ ஏதோ ஒரு விஷயம் அவங்க வீட்டில் இருக்குது, இல்லை ஏதாவது எலும்பு, சில பேருக்கு வந்து ஒருத்தவங்க வீட்டில் வந்து பல்ல எடுக்கும் போது எலும்பு இருந்துச்சு, அந்த மாதிரி யார் வீட்டில் பிரச்சனை இருக்கோ அந்த மாதிரி அவங்க வீட்டில் போய் சரி பண்ணுவோம். சில பேருக்கு வந்து இங்கே வச்சு சரி பண்ணுறவங்களுக்கு இங்கே வச்சு பண்ணுவோம். மருந்து எடுக்கிறதுலாம் வந்து இங்கேயும் வச்சு எடுப்போம், அவங்க வீட்டில் போயும் எடுப்போம். அது அவங்களுடைய, இப்போ சில பேர் வந்து நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம், எங்களால் வாடகை வீட்டில் வந்தீங்கன்னா யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்குலாம் இங்கே வச்சு நாங்கள் எடுக்கிறது. சரிம்மா. இப்போ வந்து இப்போ வீட்டில் இருக்க குடும்ப பெண்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வராமல் தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி நாங்கள் பூஜைகள் செய்யணும், இந்த மாதிரி என்ன இப்போ எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம் இருக்குல்ல மேடம் வேலுமா, அந்த பரிகாரத்தை வந்து எப்படி பண்ணணும், அதாவது உங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான பரிகாரங்கள் நீங்கள் சொல்லுங்கள், அது எப்படி இப்போ ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிருக்குன்னா அது பேய் எப்படி நீங்கள் ஓட்டுவீங்க, அது என்ன மாதிரி என்ன பரிகாரம் பண்ணுவீங்க? அதுக்கு பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சில வேருங்கள்லாம் வர வச்சு ஓமம் பண்ணி அதெல்லாம் வந்து 4 பக்கம் குடுவை வச்சு கட்டு போட்டு சக்கரை வரைஞ்சி அதை உள்ளே உட்கார வச்சு செய்யும் போது இந்த விஷயங்கள் வந்து திரும்ப அவங்க வீட்டுக்கு வரவே வராது. அந்த கெட்ட ஆத்மாவை அடைச்சி நான் எடுத்துன்னு போயிட்டு அதுக்கு சில பூஜைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் செஞ்சு தான் நான் அதை வச்சுட்டு வந்துடுவேன். அதனால் திரும்பவும் அந்த பக்கமே போகாது அவங்க பக்கமே. சரிம்மா. இப்போ வந்து அந்த கெட்டாத்மா போகாதுன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த கெட்டாத்மா வந்து மறுபடியும் வந்து வேற யார் மூலியமா, அதாவது இப்போ இவங்க கிட்ட இருந்து நீங்கள் காப்பாற்றிட்டீங்கன்னா வேற ஒருத்தர் மூலியமா போகாதுங்களா அவங்களுக்கு? இல்லை, கண்டிப்பாக போகாது. ஏன்னா செஞ்சதுக்கு அப்புறம் யார் என்ன செய்வினை செஞ்சாலும் திரும்ப வரக்கூடாதுன்ற லெவலுக்கு தான் நம்ம வந்து அவங்களுக்கு எல்லாமே கட்டு போட்டு அவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துட்டு வர்றதுனால திரும்பவும் அந்த விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கவே நடக்காது. இப்போ வந்து இப்போ நீங்கள் மக்கள் வந்து உங்ககிட்ட செஞ்சாங்க, அதாவது நீங்கள் இப்போ தொழிலில் வந்து இப்போ பிரச்சனைன்னும் போது தொழிலில் அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படும், அவங்க அவங்க எந்த நேரத்தில் அவங்க கண்டுபிடிப்பாங்க நமக்கு தொழிலில் செய்வன இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பாங்க? அதாவது நல்லா போயிட்டு இருக்க பிஸ்னஸ் திடீர்னு லாஸ் ஆகிறது, கையில் பணமே இல்லாமல் இருக்கிறது, அவங்களுக்கே வந்து அடுத்து என்ன செய்யறதுன்ற வந்து ஒரு யோசனை இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து மேலே மேலே நடக்கும்போது, அதாவது வரவுக்கேற்ற செலவுன்றதை போயிட்டு செலவாயிட்டே இருக்கிறது, பணம் கையில் வரும் அடுத்த நிமிஷமே செலவு. வீட்டில் இருக்கிற இந்த எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா தானாகவே வந்து ஏதாவது பழுந்தடைஞ்சு பிரச்சனைக்கு வரும். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கிறது வந்து செய்வனுக்கான அறிகுறி. அதெல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களேம்மா, பேய் பிடிச்சிருந்தா அவங்களுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும், அவங்க எப்படி எந்த மாதிரி நேரத்தில் அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க, அதை எப்படி இது பண்ணுவாங்க? பேய் பிடிச்சிருக்குன்னும் போது நான்வெஜ் அதிகமாக விரும்புவாங்க, அதாவது எவ்வளோ செஞ்சு வச்சாலும் தானே சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க. அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் நான் சூசைட் பண்ணிக்கணும், நான் செத்துருவேன், இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு கெட்ட வார்த்தைகள் மட்டுமே வாயில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நல்லா படிச்சுட்டு இருக்க குழந்தை, சப்போஸ் ஒரு மாணவர்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நல்லா படிச்சுட்டு இருக்க குழந்தை திடீர்னு படிக்காமல் போகிறது, வீட்டில் சண்டை சச்சரவு வர்றது, எதுக்கு எடுத்தாலும் வீட்டில் எல்லாரையும் எரிஞ்சு விழுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும்போது செய்வனுக்கான அறிகுறின்றதை புரிஞ்சுக்கலாம். ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு தொழிலாகவே செஞ்சுட்டு இருக்காங்க, அதாவது வந்து மக்களை வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்களோ இல்லையோ, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் தொழிலாகவே செய்கிறாங்க. இந்த எலுமிச்சம்பழத்தை பறக்க வைக்கிறது, வாயிலேருந்து லிங்கத்தை எடுக்கிறது, இந்த மாதிரி விபூதியை வந்து போடுறது, அது மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன மாதிரி சொல்ல விரும்புறீங்க? அவங்களுக்கு நம்ம எதுவும் சொல்ல விரும்பல. ஆனால் அது உண்மைங்களாமா? அது வந்து நான் அதை பற்றி நான் பேச விரும்பலை. ஏன்னா வந்து நம்ம வந்து நாகாத்தம்மன் என் மேலே வந்து எல்லாமே செய்யறதுனால மற்றவங்க வந்து அது செய்யறது போய் அப்படின்னு நம்ம எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. அவங்கவுங்க என்ன செய்யறதுன்றது அவங்கள பொறுத்தவன விஷயம். அதில் நம்ம தலையிட அதில் கருத்து சொல்ல நான் விருப்பம் இல்லை. இல்லை, இப்போ உங்கள் மேலே அம்மா இருக்காங்க, நாகாத்தம்மன் இருக்காங்கன்னு சொன்னீங்களா, உங்கள் மேலே நாகாத்தம்மன் மட்டும்தான் இருக்கா, இல்லை நாகாத்தம்மனுக்கு பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சிக்கு இருக்காங்களே, அந்த காளி மாரியம்மா இவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாமே உங்கள் மேலே வருவாங்களா, இல்லை நாகாத்தம்மன் மட்டும் தான்? இல்லை, முதல்ல என் மேலே வந்தது வந்து நாகாத்தம்மன். அதுக்கடுத்து மற்ற தெய்வங்கள்லாம் என் மேலே வர ஆரம்பிச்சுட்டாங்க. அதான் காளியம்மன் வருவாங்க, பெரியபால்தம்மன் வருவாங்க, வராகியம்மன், எல்லா தெய்வங்களும் என் மேலே வரும். எல்லா தெய்வமும் என் மேலே வந்து வாக்கு சொல்லுவாங்க. இப்போ யாராவது அவங்க குலதெய்வம் வேணும், சப்போஸ் நிறைய பேருக்கு வந்து குலதெய்வமே தெரியலன்னு சொல்லிட்டு வருவாங்க, அவங்களுக்குலாம் லெமன் எடுத்துன்னு வந்து என் கையில் அந்த எலுமிச்சப்பழத்தை கொடுக்கும்போது, அந்த எலுமிச்சப்பழத்தை வாங்கும்போது அவங்க குலதெய்வம் பேர் சொல்லி கொடுக்குறவங்களுக்கு குலதெய்வம் வந்து வாக்கு சொல்லணும்னா குலதெய்வம் வந்து வாக்கு சொல்லும். அப்படி இல்லைன்னும் போது குலதெய்வமே தெரியலன்னு சொல்லி கொடுக்கும் போது குலதெய்வமே வந்து நான் தான் அவங்க குலதெய்வம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வாக்கு சொல்லுவாங்க. இப்போ குலதெய்வம் ஒரு குடும்பம் வந்து குலதெய்வத்தை மறந்துட்டா அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை? இப்போ வந்து குலதெய்வம் போயிட்டு நான் வந்து 10 வருஷம் ஆகுது, என் குலதெய்வம் எனக்கு என்னன்னு தெரியலன்னு சொல்கிறாங்களே, அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்? அந்த குலதெய்வத்தை அவங்க எப்படி அப்போதான் அவங்க எப்படி அதை யோசிச்சு பார்ப்பாங்க? நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போன்று எப்போ யோசிப்பாங்க அவங்க? அதாவது குலதெய்வம் மறந்துட்டாங்க அப்படின்னும் போது வீட்டில் நகையே இருக்காது. ஒரு நகை, அதாவது எல்லாமே வந்து அடக்கடையில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தொழில் எடுத்தாலும் அதில் லாஸ் தான். அதுக்கடுத்து பசங்களுக்கு வந்து சில பேருக்கு மேரேஜ் ஆகாமல் டிலே ஆகிட்டே இருக்கும். எதனால டிலே ஆகுது அப்படின்றது தெரியாமல் இருக்கும். சில பேருக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் எதனால் குழந்தை இல்லை, எனக்கு 5 வருஷம் ஆகுது குழந்தை கல்யாணம் ஆகிட்டு ஆனால் குழந்தை இல்லை அப்படின்லாம் வந்து நிறைய பேர்
ஏங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து குலதெய்வத்துக்கு வந்து நம்ம குறை வைக்கும் போது நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும், உடம்பு சரியில்லாமல் போகும். எதனாலன்றதுலாம் வந்து குலதெய்வத்துக்கான தெரியாமல் நம்ம குலதெய்வத்தை வழிபடாமல் விடுறதுக்கான அறிகுறி தான் இதெல்லாம். இப்போ வந்து அம்மா வந்து உங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு கட்டளை இட்டிருக்காங்களா? எனக்கு இது அம்மா வந்து உங்க மூலியமா இது மாதிரி செய்யணும், ஏதாவது நான் பண்ணணும்னு அம்மா உங்ககிட்ட என்ன கட்டளை இட்டிருக்காங்களா? எனக்கு கட்டளை இட்டிருக்காங்க. அம்மா என்ன கட்டளை இட்டிருக்காங்க, அவங்கள வந்து பெரிய இடத்துல உட்கார வைக்கணும், ஒரு கோயில் கட்டி பெரிய இடத்துல அந்த அம்மாவை உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு கட்டளை இட்டிருக்காங்க. அதுக்கான முயற்சியில் நான் ஈடுபட்டுட்டு தான் இருக்கேன். இப்போ இந்த காளியம்மா கூட உக்காஞ்ச ரூபத்தில் தான் என்கிட்ட வந்து வாக்கு சொல்லணும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ உக்காஞ்ச ரூபத்தில் தான் காளியம்மனையும் வச்சுருக்கேன் நான். அதே மாதிரி பெரிய இடத்துல இவங்களை உட்கார வைக்கணும்ன்ட்டு நான் முயற்சி எடுத்துட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் அதுக்கான வழி பிறக்கும். இப்போ ஒருத்தர் வந்து பிரச்சனை இருக்குன்னு அவங்க முகத்தை பார்த்து கண்டுபிடிப்பீங்களா, இல்லை அவங்க எந்த மாதிரி விஷயங்கள்? ஒருத்தர் வந்து உங்களை பார்த்தோன்னே எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவங்க பிரச்சனை இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? இல்லை அம்மா உங்க மேலே வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த பிரச்சனையை கண்டுபிடிப்பீங்களா? சில பேரை பார்த்தோன்னே எனக்கு பிரச்சனை தெரியும். உள்ளுக்குள்ள இருந்து எங்க நாகம்மா எனக்கு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க, இதுதான் இவங்க கிட்டே பிரச்சனைன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து வந்து அவங்க உட்காந்து கனி கொடுக்கும் போது தெய்வம் வந்து அவங்களுக்கு வாக்கு சொல்ல ஆரம்பிச்சிடும். அதாவது வாக்குன்னா அவங்க அவங்க அவங்களோட எல்லா பலனையும் சொல்லிடுவாங்க. அதாவது அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு எல்லாமே சொல்லிடுவாங்க இல்லமா? ஆமா, எல்லா பிரச்சனையும் சொல்லிடுவாங்க. வந்து உட்காந்தாவே போதும் நாகத்தம்மன் எல்லா பிரச்சனையும் சொல்லிடுவாங்க. அது இல்லை இந்த பிரச்சனைக்கு வந்திருக்கோன்னும் போது அதுக்கான தீர்வையும் அம்மா சொல்லிடுவாங்க. இப்போ செய்வினை பண்றாங்கன்னா அந்த செய்வினை பண்றவங்க யாருன்னு சொல்லுவாங்களா, இல்லை அதை எப்படி யாரு என்ன எந்த சைட்ல பண்ணியிருக்காங்க அது எல்லாமே சொல்லுவாங்க. ஆமா ஆமா. செவ்வாய் தோசைனா என்னம்மா? செவ்வாய் தோசை எப்படி நீங்க சொல்லுவீங்க? செவ்வாய் தோசைனா என்ன? செவ்வாய் தோஷம்னா வந்து அதாவது முன்னோர்கள் வழியில யாராவது வந்து பெண்ணை ஏமாத்திருப்பாங்க. அதுதான் வந்து செவ்வாய் தோஷமா வந்து அந்த குடும்பத்து வழியில வாழாடி வாழையா வந்துகிட்டே இருக்கு. செவ்வாய் தோஷம்னும் போது 2 தாரம்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது 2 தாரம்னும் போது முதல் தாரம் தங்காது, 2ஆம் தாரம் தான் தங்கும் அப்படின்ற மாதிரி. அது முன்னாடியே தெரிஞ்சுட்டா வந்து அது வாழைக்கண்ணு வாங்கி அதுக்கு சில பரிகாரங்கள் செஞ்சு வாழை மரத்துக்கு வந்து தாலி கட்டி பண்ணும்போது அது நிவர்த்தி ஆகும். நாங்கள் எங்கள் கோயிலில் வச்சு நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கோம். செவ்வாய் தோஷ பரிகாரம் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க வந்து இங்கே வந்து பார்த்தாங்கன்னா அவங்க நீங்கள் சரி பண்ணி அவங்களுக்கு திருமண வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியும்? கண்டிப்பாக அமைச்சு கொடுத்துட்டு தான் இருக்கோம். இது வரைக்கும் எல்லாருக்குமே நடந்துட்டு தான் இருக்கு. ஆனால் செவ்வாய் தோஷம்ன்றது அது ஒரு தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு ஒரு கோயிலுக்கு நிறைய கோயில் பரிகார கோயிலுக்கெல்லாம் போகிறாங்க இல்லையா, அது சரியாகுமா? இல்லை நம்ம இந்த மாதிரி நம்ம பண்ணால் சரியாகுமா? இல்லை, இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யும் போது தான் சரியாகும். அதாவது அந்த தோஷத்துக்கான பரிகாரங்கள் பண்ணும்போது தான் சரியாகும். என்னதான் கோயில் கோயிலாக சுற்றினாலும் பரிகாரம் பண்ணும்போது தான் அது முழுசாக நிவர்த்தி ஆகும். இப்போ செவ்வாய் தோஷத்தை பற்றி சொன்னீங்கம்மா, அதே மாதிரி இந்த நாகதோஷம் அது எந்த அளவுக்கு உண்மை? நாகதோஷத்தை பற்றி சொல்லுங்கம்மா. நாகதோஷன்றது வந்து நம்ம முன்னோர்கள் யாராவது பாம்படிச்ச தோஷம் இல்லை புத்த கழிச்சது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து முன்னோர்கள் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அதுவும் வந்து வாழடி வாழையாக வந்துட்டு தான் இருக்கு. அதாவது 7 ஜென்மத்துக்கு தொடரும் சொல்லுவாங்க நாகதோஷம்ன்றது. அதனால அது முன்னாடியே தெரிஞ்சு அதுக்கான பரிகாரங்கள் செய்யும் போது நாகதோஷம் நிவர்த்தி ஆகும். நாகதோஷம் இருக்கிறவங்களுக்கும் மேரேஜ் ஆகாதுதான். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகவே இல்லை அப்படின்னு பார்த்தவங்களுக்கு நாகதோஷம் இருக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு நாகதோஷம் இருக்கும். அதாவது 5ஆம் பாகத்தில் ராகுவோ கேதுவோ நின்னாங்கன்னா குழந்தை இருக்காது. இந்த மாதிரி இல்லை, அதாவது ஜாதக ரீதியாக சொல்கிறேன். ஜாதகத்தில் லக்னத்துலேருந்து கவுண்ட் பண்ணும்போது 5ல் வந்து ராகுவோ கேதுவோ இருக்கும்போது குழந்தையின்மைன்ற பிரச்சனைகள்லாம் வருது. அதுக்கு காரணம் நாகதோஷம் தான். ஸோ நாகதோஷத்துக்கு வந்து நாகதோஷம் நிவர்த்தி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து குழந்தை பிறக்கும், கல்யாணம் ஆகும். இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து ஒரு தொழில் ரீதியாக வந்து தடங்கலாயிட்டே இருக்குது, பிஸ்னஸ் ரீதியாக தடங்கலாகுது, பசங்க படிக்க மாட்டேன்றாங்க, அந்த மாதிரி இருக்கிறதும் வந்து நாகதோஷத்துக்கான அறிகுறி. அதுக்கான பரிகாரங்கள் நாங்கள் எங்கள் கோயிலில் வச்சு செஞ்சுட்டு தான் இருக்கோம். இப்போ அந்த மாதிரி நாகதோஷம் உள்ளவங்க பெண்கள் வந்து உங்ககிட்ட வந்திருக்காங்களா? அவங்களுக்கு நல்ல திருமணம் நடந்திருக்கா? அவங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடந்திருக்காமா? கண்டிப்பாக சார், நிறைய பேருக்கு நாங்கள் திருமணம் பண்ணி வச்சுருக்கோம். நிறைய பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம் இந்த கோயிலில் வச்சு. ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ செவ்வாய் தோஷம் இருக்கு இல்லைங்கம்மா, அந்த செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க செவ்வாய் தோஷம் இருக்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணணுமா, இல்லை அது வேற ஒரு இது தோஷத்துக்கு கல்யாணம் பண்ணால் அவங்க எப்படி உயிரோடு இருப்பாங்களா? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைமா? அது செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க வேற ஏதாவது கல்யாணம் பண்ணால் இறந்துருவாங்கன்றது வந்து அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதாவது அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. அதாவது மனசு ஒத்துப்பட்டு வராது. மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அதனால செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க செவ்வாய் தோஷ பொண்ணை கட்டுறது நல்லது. அப்படி இல்லை செவ்வாய் தோஷ பொண்ணு இல்லாமல் வேற பொண்ணையோ வேற பையனையோ அப்படி கல்யாணம் பண்ணுன்ற பட்சத்தில் அவங்க வந்து பரிகாரங்கள் செஞ்சுட்டு பண்ணும்போது அதுக்கான பலன் கிடைக்கும். இப்போ நம்ம கிட்ட அந்த பரிகாரங்கள் நம்ம கிட்ட பண்றோமா? நம்ம பண்ணிட்டு தான் இருக்கு. இந்த செவ்வாய் தோஷம் மட்டும் நாகதோஷம் மட்டும் அது நம்ம பண்றோமா? பரிகாரம் கண்டிப்பா பண்ணிட்டு தான் இருக்கோம். நாங்க நிறைய பேருக்கு திருமணம் கைகூடி வந்திருக்கு, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தையும் கைகூடி வந்திருக்கு. இப்போ இந்த தோஷங்கள் இருக்கும்போது செவ்வாய் தோஷம் சொன்னீங்களா, அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவங்க வாழ்க்கை கடைசி வரைக்கும் சண்டையில தான் இருக்குமா? அது எப்போ அவங்க திருந்தி எப்போ வந்து இப்போ இது மாதிரி பார்க்கலான்னு வருவாங்க அவங்க?
அதுதான் அவங்க வந்து சப்போஸ் தெரியாமல் வந்து செவ்வாதோஷம் இருக்கிறவங்க செவ்வாதோஷம் இல்லாத பொண்ணையோ இல்லை பையனையோ கல்யாணம் பண்ணும்போது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ளே அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வரும்போது அதுக்கான பரிகாரங்கள் செஞ்சு அவங்கள திரும்பவும் வந்து ஒன்று சேர்த்து வச்சுருக்கோம் நாங்கள். இப்போ நிறைய பேர் டைவர்ஸ் வரும் வாங்கிக்கிறாங்க. அதாவது ஒரு கணவன் மனைக்குள்ள அந்த ஒரு செட் ஆகணும்னா நிறைய பேர் டைவர்ஸ் கூட வாங்கிட்டு போகிறாங்க. அதுக்கு காரணம் செவ்வாய் தோஷமாக இருக்குமா இல்லை அது காரணம் என்னன்னு நினைக்கிறோமா? செவ்வாதோஷமாகவும் இருக்கலாம், நாகதோஷமாகவும் இருக்கலாம். ஆமாம், இந்த செவ்வாய் தோஷமாக இருக்கட்டும் நாகதோஷமாக இருக்கட்டும் இல்லை எந்தவித தோஷமாக இருந்தாலும் நீங்கள் பரிகாரங்கள் எப்படிமா நீங்கள் பண்ணுவீங்க? அது நாங்கள் தெய்வத்தை வர வச்சு கேட்டுட்டு தெய்வம் சொல்கிற மாதிரி ஹோமம் பண்ணிட்டு ஹோமம் பண்ணி அதாவது வாழைக்கண்ணை வாங்கி நைட்டு ஃபுல்லாக அந்த யாருக்கு மேரேஜ் ஆகலையோ அவங்க பக்கத்தில் அதை வச்சு தூங்கும் போது பக்கத்தில் வச்சுருக்கணும். அதுக்கடுத்து மறுநாள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு அந்த வாழைக்கண்ணை எடுத்துட்டு இங்கே வந்து அதுக்கான பரிகாரங்கள்லாம் செஞ்சு சில ஹோமம்லாம் பண்ணுவோம். அதாவது கணபதி பூஜை பண்ணிட்டு நவகிரக சாந்தி, அதாவது நவகிரகங்களால தான் வந்து எல்லா பிரச்சனைகளும் வர்றது, நல்லது கெட்டது எல்லாமே வந்து நவகிரகங்கள் தான் தீர்மானிக்கிறது. அந்த நவகிரகங்களுக்கு வந்து நம்ம சாந்தி பரிகாரம் செஞ்சு அதுக்கடுத்து செவ்வாய் தோஷத்துக்கான பரிகாரங்கள்லாம் பண்ணிட்டு அதுக்கடுத்து அந்த வாழைக்கண்ணுக்கு மாங்கல்யம் கட்ட வச்சு வாழைக்கண்ணை வெட்டி சில பரிகாரங்கள், அது நான் சொல்லக்கூடாது, சில பரிகாரங்கள்லாம் செஞ்சு அது பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு திருமணம் கைக்கூடி வரும். அம்மா நாகதோஷம் பரிகாரம் சொல்லுங்கம்மா. அதே மாதிரி நாகதோஷம் பார்த்தீங்கன்னா நாகம் வந்து 2 நாகம் செஞ்சு வைப்போம். அதாவது ஒரு தலை நாகம் 5 தலை நாகம் செஞ்சு வச்சுட்டு அதுக்கு வந்து சில பரிகாரங்கள், அதே மாதிரி கணபதி பூஜை நவகிரக சாந்தி சில பரிகாரங்கள், அந்த பரிகாரங்கள் நாங்கள் இங்கே சொல்ல மாட்டோம். ஏன்னா அம்மா சொல்கிறதுனால அந்த அம்மன் சொல்கிற அந்த பரிகாரங்களில் நாங்கள் அங்கே வச்சு செஞ்சு அது வந்து சில பரிகாரங்கள்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த நாகத்தை எல்லாம் கரைச்சி கொண்டு அவங்களுக்கு வந்து அந்த போட்டுட்டு வர ட்ரெஸ் எல்லாம் வந்து இங்கே கழட்டி போட்டுட்டு வேற ட்ரெஸ் வந்து இது பண்ணிட்டு போவாங்க. அவங்க இந்த மாதிரி இந்த நாகதோஷம் செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க அவங்க வந்து இப்போ உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் பரிகாரங்கள் சொல்லுவீங்களா? இந்த மாதிரி கோயிலுக்கு போகணும், இந்த மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லுவீங்களா? அது என்ன மாதிரியான கோயில்களாக இருக்கும்? நீங்கள் அதாவது உங்ககிட்ட வர்றவங்களுக்கு என்ன மாதிரி கோயிலை நீங்கள் சொல்லுவீங்கம்மா? அதாவது இங்கே பரிகாரம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்கள ஒரு தடவையாவது காலாஸ்திரி போயிட்டு வர சொல்லுவோம். காலாஸ்திரி போயிட்டு அங்கே வந்து நைட் தங்கிட்டு வர சொல்லுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உட்கார வச்சு அவங்களுக்கு என்னவோ பிரச்சனையோ அதை அதாவது சப்போஸ் வந்து ஒன்றும் இல்லை, இப்போ லக்னத்தில் இருந்தால் நாகதோஷம் அதுக்கான பரிகாரங்கள், லக்னத்துலேருந்து 5ல் இருந்ததுன்னா அதுக்கான பரிகாரங்கள், 7ன்றது கலத்திரஸ்தானம், கலத்திரஸ்தானத்தில் இருந்தால் அதுக்கான பரிகாரங்கள், 12ல் இருந்ததுன்னா விரயஸ்தானம் அதில் இருந்தால் அதற்கான பரிகாரங்கள், அந்த மாதிரி எந்த பாவகத்தில் அவங்களுக்கு ராகு கேது நிற்குதுன்றதை பார்த்து தான் நாங்கள் பரிகாரங்கள் செய்யறதுனால இங்கே வரவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய பிரச்சனைகள் தீரும். யாருமா எந்த அம்மா வந்திருக்குது? உங்களை தேடி வந்திருக்கோம்மா. எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கம்மா. மனசுல குழப்பத்தோட இருக்க, ஆமாம்மா, எந்த விஷயம் எடுத்தாலும் தடங்கலாயிட்டே இருக்கு, ஆமாம்மா, நிம்மதி இல்லாம இருக்க, ஆமாம்மா, சில குழப்பங்கள் ஓடிட்டு இருக்கு, ஆமாம்மா, வர ஒரு பக்கம் செலவு ஒரு பக்கம்னு இருக்கு, ஆமாம்மா, எதுலயும் ஒரு ஈடுபாடு இல்லாம இருக்கு, ஆமாம்மா, வீட்லயே ஏதாவது ஒரு பிரச்சனை மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருக்கு, ஆமாம்மா, குலதெய்வம் குறை இருக்கு, எதுவும் கடன் மனைக்குள்ள சண்டை, தொழில் எதுவும் அமைய மாட்டேங்குது, உடம்புல பிரச்சனை, அது ஏதாவது உடம்பு ரீதியாகவும் கொஞ்சம் பிரச்சனை காட்டுதுதான், எல்லாம் சரியாகும். எப்பமா சரியாகும்? முன்னோர்கள் வாழ்ந்த இடத்துல நான் இருந்திருக்கேன். சரிங்கம்மா. குலதெய்வம் குறை இருக்கு. சரிங்கம்மா. குலதெய்வம் குறைய பார்த்து சரி பண்ணு. ஏம்மா வீட்டில் கடவுள் இருக்கா இல்லையா? நாங்கள் சாமி கும்பிட்டு தான் இருக்கோம். வீட்டு வாசல்ல தான் நிக்குது, வீட்டுக்குள்ள தெய்வம் இல்லை. ஓ, அது குலதெய்வத்துக்கு போகணுமாம்மா? கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா
பார்த்தீங்கன்னா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்லி சூனி விட்டுறதை எடுக்கிறது, இந்த நாகதோஷம் செவ்வாதோஷம் இருக்கிறவங்களை எடுக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து உங்கள் பிரச்சனை எல்லாத்தையும் சரி செய்வாங்க. நீங்கள் அம்மா அதாவது குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் அம்மா கிட்ட வந்து முறையிட்டீங்கன்னா அது அம்மா வந்து சரியான முறையில் வந்து சரி செய்வாங்க. நீங்கள் வேற யாரும் கெட்டவங்களை நம்பி போய் நீங்கள் ஏமாந்து போகாதீங்க. எங்கள் அம்மா நாகத்தம்மன் இருக்கிறாங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிரச்சனைகள்லாம் சரியாகும். ஸோ இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து சரி செய்வாங்க. இப்போ எனக்கு கூட பிரச்சனைன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு வந்து நான் பார்த்தேன். அம்மா எனக்கு என் பிரச்சனை வந்து சரி பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் மேலும் இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அம்மா எங்கள் கூட வந்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் சொன்னதுக்கு, உங்களை அம்மா வந்து பார்த்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு நன்றி. வணக்கம்மா. வணக்கம்.